வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எண்டர் 3யோட மதர் போர்டு எனக்கு போயிடுச்சு அப்படின்ட்டு. அதாவது பேர்ன் ஆகிடுச்சு. ஹாட் அண்டுக்கு வரக்கூடிய மாஸ்ஃபெட் அது ஒரு சிப்பு. அதுதான் நம்ம அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சிப்பு. அது எனக்கு பேர்ன் ஆகிடுச்சு ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணதுனால. இது பழைய வெர்ஷன் எண்டர் 3 வெர்ஷன் 1.1.3 போர்டு. இப்போ நான் அப்கிரேட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1.1.4. நான் கிரியாலிட்டியில் ஆர்டர் பண்ணேன். ஏன்னா அதை திரும்பி சால்டர் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒர்க் ஆகலை. அதனால் புது போர்டே ஆர்டர் பண்ணிட்டேன். அந்த வந்த போர்டு பார்த்தீங்கன்னா CR10ஓட போர்டு. CR10க்கும் எண்டர் 3க்கும் பழைய பிரிண்டர் பழைய வெர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே போர்டு தான். ஆனால் உள்ள ஃபர்ம்வேர் அது உள்ள இருக்க சாஃப்ட்வேர் மட்டும் வேறு இருக்கும். நமக்கு அதே மாதிரி தான் எண்டர் 3க்குள்ளே ஃபிட் ஆகிற CR10 ஃபர்ம்வேர் எனக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் என்னாச்சுன்னா எண்டர் 3 சின்ன பிரிண்டர், CR10 கொஞ்சம் பெருசு. அதனால் அதே செட்டிங்ஸில் இதுக்கு பிரிண்ட் பண்ணால் நல்லா இருக்காது. அதனால் எண்டர் 3க்கு என்ன ஃபர்ம்வேரோ அதை நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம பூட்லோடர்ன்ற ஒரு ஃபைல் இதில் ஏற்றணும். நமக்கு இது பழைய வெர்ஷன் போர்ட்ஸு. பழைய வெர்ஷன் போர்டு இது எண்டர் 3யோட பழைய வெர்ஷன், அதாவது 1.1.4. இதிலலாம் பார்த்தீங்கன்னா தெர்மல் ரன்அவே ப்ரொடெக்ஷன் இருக்காது. அதே நேரத்தில் பூட்லோடர் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின புதுசில் நம்ம அப்படியே கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கனெக்ட் ஆகாது. எனக்கும் அந்த மாதிரி தான் என்னோட பழைய போர்டுக்கும் அப்படி தான் இருந்தது. நான் பூட்லோடர் அதுக்கு நான் ஏற்றினேன். இப்போ இது புது போர்டுன்றதுனால இதுக்கும் நான் ஏற்ற போகிறேன். ஆனால் இப்போ இருக்க லேட்டஸ்ட் பிரிண்டர்ஸ், எக்ஸாம்பிளுக்கு எண்டர் 3 V2 A924 Pro அந்த மாதிரி பிரிண்டர்ஸுக்குலாம் நீங்கள் மெமரி கார்ட்லேயே அந்த ஃபைல் ஏற்றிட்டு அப்டேட்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே காமிக்கும், அப்டேட் ஆகிடும். இதுக்கெல்லாம் இந்த மாதிரி பழைய பிரிண்டர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணணும் நம்ம 3D பிரிண்டரையும். இப்போ அதை தான் பண்ண போகிறோம். நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு மினி USB பின்னு சொல்லுவாங்க, மைக்ரோ USB A to மினி USB B கேபிள் வச்சிருக்கணும். இது கரெக்டாக டேட்டா வர கேபிளாக எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே ட்ரை பண்ணும்போது என்னாச்சுன்னா பவருக்கு வர கேபிள் நான் தெரியாமல் ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்லி அப்படியே டைம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த கேபிளை. ஒரு 80 ரூபா வந்தது. அதுக்கப்புறமா நம்ம பூட்லோடர்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரை 3D பிரிண்டரோட கனெக்ட் பண்ணோம்னா அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு பூட்லோடர் தேவை. அதே மாதிரி உள்ள இருக்க அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வேறு சாஃப்ட்வேர் மாற்றுறதுக்கு பூட்லோடர் தேவை. அதை நம்ம ஒரே ஒரு வாட்டி இந்த வாங்கின புதுசில் ஒரு வாட்டி பண்ணால் போதும். அதுக்கு நமக்கு ஆர்டினோ யூனோ தேவை. ஆர்டினோன்றது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மினி ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதிலையும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி ஜம்பர் கேபிள் தேவை. 5 ஃபீமேல் டு ஃபீமேல் கேபிள், அப்புறம் ஒரு மேல் டு ஃபீமேல் கேபிள் தேவை. இந்த கேபிளை தான் நம்ம ஆர்டினோவோட ICSPன்னுவாங்க. அந்த போர்ட்டு 6 போர்ட் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட எண்டர் 3யோட மதர் போர்டுக்குள்ளேயும் அதே மாதிரி ஒரு 6 போர்ட் இருக்கும். நான் அதை கனெக்ஷன் இப்போ நான் காட்டுறேன் எப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதோட கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வாட்டி நம்ம ஃபைல் ஏற்றினா போதும். இப்போ நான் TS3D அப்படின்னு சொல்கிற அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்க ஃபர்ம்வேர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அது பார்த்தீங்கன்னா நிறைய 3D பிரிண்டர்ஸில் அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. நல்லாவே சூப்பராகவே ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது யூடியூப்பில் போனாலும் நிறைய டியூட்டோரியல்ஸ் அதை பற்றி தான் வந்ததுன்றதுனால நானும் அதை தான் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு நம்ம நெட்டில் போய்ட்டு அவங்களோட வெப்சைட் கொடுக்குறேன். அதோட ஃபுல் லிங்க் ஃபுல் வெர்ஷன் நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு 500 MB வரும். நம்ம ஒரு வாட்டி தான் பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு பெரிய ஸ்பேஸ் எடுக்க போகிறதில்ல. ஒரே ஒரு வாட்டி தான். அதுக்கப்புறமா நமக்கு அந்த யூஎன்ஓ அடிக்கடி பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்ம நார்மல் கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, நார்மலாகவே நம்ம 3D பிரிண்டருக்கும் லேப்டாப்புக்கும் கனெக்ட் பண்ணுறோம்னா நார்மலாகவே நம்ம ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம அந்த வெப்சைட்டில் போய்ட்டு TS3Dன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். ஜிப் ஃபைல் வரும். ஒரு 500 MB கிட்ட வரும். அதை அன்சிப் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபைல் வரும். இதில் நம்ம கீழே ஓப்பன் ஃபர்ம்வேர் windows.batன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த TS3Dன்னு அவங்க டெவலப் பண்ண ஆர்டினோ ஆப் ஓப்பன் ஆகும். ஐடி இந்த மாதிரி வரும். நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஆர்டினோவை கனெக்ட் பண்ணிடணும். வெறும் ஆர்டினோ மட்டும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபைல் போகிறேன். இதில் அதாவது நம்ம TS3D டவுன்லோட் பண்ணோன்னா டிஃபால்ட்டாக நமக்கு சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு இந்த டூல்ஸில் போய்ட்டு ஆர்டினோவில் போனோம்னா அதை பாருங்கள், நம்ம நார்மலாக இவ்வளோ தான் இருக்கும். ஆர்டினோ நானோ மெகா அதெல்லாம். இந்த சாங்குயினோ அப்படின்றது அந்த TS3D வெப்சைட்டில் அந்த பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக அது உள்ள ஆட் ஆகிடும். இது நம்ம டைம் சேவ் பண்ணுற மாதிரி. நம்ம தனியாக வேறு போய் பூட்லோடருக்கு தனியாக ஒரு ஃபைல் நம்ம ஏற்றணும், வெளியே போய்ட்டு தேவை கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆர்டினோ யூனோ முதல்ல கனெக்ட் பண்ணிட்டோம். ஃபைலில் போய்ட்டு ஸ்கெட்ச் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸில் போய்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆர்டினோ ISPன்னு இருக்கும். ஆர்டினோ ISPன்ற அந்த ப்ரோக்ராம் கிளிக் பண்ணால் அது ஓப்பன் ஆகும். அதை பெருசு பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட டூல்ஸில் போய்ட்டு இது ஆர்டினோ யூனோவில் தான் இருக்கணும். எனக்கு டிஃபால்ட்டாக சாங்கினோவில் இருக்குது. ஆர்டினோ யூனோ கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி போர்ட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது COM7 என்னோட ஆர்டினோ. உங்களுக்கு எது செலக்ட் ஆகுதோ அதை பாருங்கள். அதே மாதிரி இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா AVRISP Mark 2ல் இருக்கணும். நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருந்தேன். அதனால் ஆர்டினோ ISPயில் கொடுத்துருந்தேன். இப்போ Mark 2ல் தான் இருக்கணும். உடனே ஒன்றும் இல்லை, அப்லோட் மட்டும் கொடுங்க. கம்பைலிங் ஸ்கெட்ச் டன் அப்லோடிங்னு வரும். இப்போ ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, போர்ட்டும் அந்த மெமரி கார்டு வர போர்ட்டும் ஒரே அப்படியே எதிர்க்க ஆப்போசிட் இருக்க மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் இது ஒயர் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் அதை கடியில் வச்சுக்கிறேன். முன்னாடி இருக்க அந்த கவர் மட்டும் நீங்கள் கழட்டி அப்படி ஓரமாக வச்சுருங்க. நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் எந்தெந்த ஒயர் எந்தெந்த கனெக்ஷனில் வரணும் அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். 5 ஒயர் தான் நீங்கள் கனெக்ஷன் கொடுக்க போகிறீங்க. மிச்சம் இருக்க அந்த ஒரு ஒயர் மட்டும் நம்ம ஆர்டினோவோட நம்பர் 10 போர்ட்டில் கரெக்டாக கொடுத்துடணும்.
ஓகே, இப்போ நான் திரும்பி கனெக்ட் பண்ணுறேன் நம்மளோட ஆடினோ. இது கரெக்டான அவசியம் கிடையாது, நான் தெரியாமல் காட்டிட்டேன். பார்த்தோம்னா நமக்கு ஸ்க்ரீன் வந்து எரிய ஆரம்பிச்சிடும், பவர் வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அதே ஐஎஸ்பி ப்ரோக்ராம்லேயே தான் போயிட்டு டூல்ஸ் போயிட்டு இப்போ வந்து நம்ம சாங்குயினோக்கு மாற்றணும். சாங்குயினோக்கு மாற்றினதுக்கப்புறமா அதே மாதிரி காமும் பார்த்திங்கன்னா அதே 7 தான். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமர் வந்து ஆர்டினோ ஆஸ் ஐஎஸ்பி கொடுக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பர்ன் பூட்லோடர் கொடுக்கணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். டன் பர்னிங் பூட்லோடர் வந்ததுக்கப்புறமா அவ்வளோதான், அந்த ப்ராசஸ் முடிஞ்சுது. இப்போ நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல, இதை ஆர்டினோ வந்து நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிட வேண்டியதான். இப்போ வந்து நம்ம அந்த கேபிள் கரெக்டாக கொடுத்துக்கணும். டேட்டா வர கேபிளாக யூஸ் பண்ணுங்கள். இது வந்து மினி யூஎஸ்பி கேபிள், நம்ம எந்த டிவைஸுக்குமே இது வராது. மோஸ்ட்டாக இப்போ வர ப்ராடக்ட்ஸ் எதுக்குமே இந்த கேபிள் வரது கிடையாது. அதனால் இது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டினோ ஐஎஸ்பி ப்ரோக்ராம் நமக்கு தேவையில்லை, அதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபைல். நம்ம நார்மலாக THD ஓப்பன் பண்ணவொடனே வரும் பார்த்தீங்களா. திரும்பி நான் ஓப்பன் பண்ணி வேணால் காட்டுறேன். இதுதான் இந்த பேஜில் இந்த ஃபைல். நம்ம அதில் போய் configuration.h அதில் போயிட்டு தான் நம்ம எந்த பிரிண்டரோ அதோட பிரிண்டரை வந்து எனேபிள் பண்ண போகிறோம். 2 பேக்ஸ்லாஷ் இருக்கும், அதை நம்ம டெலிட் பண்ணிட்டோம்னா எனேபிள் ஆகிடும். நம்ம யூஸ் பண்ணுறது, நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணுறது Ender 3 நம்பர் 366 பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், டிஃபைன் Ender 3ன்னு. அந்த ஸ்லாஷை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா டிஃபைன் ஆகிடும், அந்த க்ரீன் கலரில் வந்துடும் பாருங்கள். அது அதே மாதிரி Ctrl F கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் வரும். அதில் மிஸ்க்குன்னு டைப் பண்ணுங்கள். மிஸ்க்குன்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் கீழே. அந்த மிஸ்களையும் பார்த்தீங்கன்னா நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பேக்ஸ்லாஷ் வரும். எனக்கு யூசர் பிரிண்டர் நேம் Ender 3ன்னு கொடுத்துருக்கேன். இது சைலண்ட் போர்ட்லாம் கிடையாது, மற்றதெல்லாம் நம்ம எதுவும் எனேபிள் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி யூஸ் டைனி மிஷின்ஸ் பூட் ஸ்க்ரீன் இன்ஸ்டெட் ஆஃப் TH3ன்னு கொடுத்துருக்காங்க, அதையும் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த 3 பண்ணியிருக்கேன். இது அப்புறமா Ender 3 இப்போ அதையும் 3 நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். இப்போ ஒன்றும் கிடையாது, நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. டூல்ஸ் போயிட்டு நம்ம ஆர்டினோ வந்து திரும்பி பேக் AVRISP Mark 2க்கே நம்ம கொடுத்துடலாம். டூல்ஸில் கொடுத்துட்டு அது சாங்குயினியில் இருக்கட்டும். இது போர்ட் பார்த்தீங்கன்னா COM3 எனக்கு. இப்போ நான் கொடுத்துட்டு அப்லோட் கொடுக்குறேன். கம்பைல் ஆகுது, கொஞ்சம் டைம் எடுக்கும் இது, இந்த ப்ராசஸ்ஸு பெரிய ப்ரோக்ராம்ன்றதுனால. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். டைனி மிஷின்ஸ் 3Dன்னு போட்டு மார்லின் அப்படின்னு போட்டு நமக்கு வந்துடும். U1 R2 B5 அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா Ender 3 ரெடின்னு வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம Ender 3யோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம், எல்லாமே வந்துடும். அவ்வளோதாங்க. இது ஒரு சின்ன ப்ராசஸ். நீங்கள் அந்த ஆர்டினோ வச்சு பண்ணுற ப்ராசஸ் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் பண்ண போகிறீங்க. அதுவும் இந்த மாதிரி பழைய பிரிண்டர்ஸுக்கு தான். இப்போ வர Ender 3 V2க்கு அப்புறமா E24 Pro N824 Pro அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மெமரி கார்ட்லேயே அந்த .x ஃபைல், அந்த அப்டேட் பண்ணுற ஃபைலை வந்து அவங்க வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணி உள்ளே போய் அப்டேட் ஃபர்ம்வேர் கொடுத்தீங்கன்னா ஆகிடும். ஆனால் இதில் நம்ம பழைய வெர்ஷனுக்கு அந்த மாதிரி கிடையாது. அதுக்காக தான் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். பூட்லோடருக்கு ஒரே ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணுறோம். மற்றபடி நீங்கள் அப்பப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்களோட இதில். நீங்கள் Creality பண்ணலாம். நான் TH3D யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம பிரிண்ட் குவாலிட்டிலாம் இதில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி N824 Proக்கு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆட்டோ பெட் லெவலிங் வந்து சரியில்லை ப்ரோ, எனக்கு நல்லா பெட்லாம் லெவல் பண்ணுது ஆனால் ஏரில் பிரிண்ட் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி ஒரு வீடியோ நெக்ஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ராசஸில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வந்து 3D பிரிண்டிங் அப்புறம் ட்ரோன்ஸ் பற்றி நிறைய டெக்னாலஜிஸ், அப்கமிங் டெக்னாலஜிஸ் என்னென்ன வருதோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தரத்துக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.